அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். விகடகவியாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில் அன்றாட அலுவல்களில் பல்வேறு வகையான சுவையான காட்சிகளை அரங்கேற்றி அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வந்த தெனாலிராமன் காளிதேவியினுடைய அருளை பெற்றவர் என்று பார்த்தோம். காளி அன்னை வாக்கிற்கான தெய்வமாக அறியப்படுகிறாள். அவளுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவர்களுடைய வாக்கு எங்கு சென்றாலும் பலிக்கும். அவர்கள் சபையிலே சென்று ஒரு வாதத்தை முன்வைத்தால் அந்த வாதத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் சிறப்பை பெறுவார்கள். இப்படிப்பட்ட அன்னையின் அருளை பெற்ற தெனாலிராமன் தன்னுடைய ஊரிலே, மங்களகிரி என்ற அந்த ஊரிலே, இவனுடைய வாக்கு சாதுரியத்தால் பெருமை பெற்று விளங்கினான். அப்போது விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயருடைய அரசவை குருமாராக விளங்கிய தாத்தாச்சாரியர் என்றழைக்கப்படும் அந்தனர் ஒருவர் மங்களகிரி தலத்திற்கு யாத்திரையாக வந்திருந்தார். அங்கே தாத்தாச்சாரியர் அரசவை குரு அவர் வந்திருப்பதை அறிந்த ஊர் மக்கள் எல்லோரும் கூடி அவரை தரிசித்து ஆசி பெற்றார்கள். தெனாலிராமனும் இவரை சென்று பார்த்து இவருடைய நன்மதிப்பை பெற்றுவிட்டால் மன்னனிடம் நமக்காக இவர் சிபாரிசு செய்வார், அதனால் நம்முடைய கஷ்டமெல்லாம் அழிந்துவிடும் என்ற எண்ணத்தில் ராஜகுருவை தன் மனைவி மகனோடு சென்று தரிசிக்க விழைந்தார். அப்போது தன்னுடைய திறமையெல்லாம் திரட்டி அவர் முன்பாக தன்னுடைய விகடகவி சாமர்த்தியத்தை அரங்கேற்றியும் காண்பித்தார். இதனால் ராஜகுரு மிகவும் மகிழ்ந்து தெனாலிராமனை ஆசீர்வதித்தார். இதுதான் நேரம் என்று அறிந்த தெனாலிராமன், ஐயா, நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன், ஏழை அந்தணன். எனக்கு திருமணமாகி மனைவியும் மகனும் வேறு இருக்கிறார்கள். இவர்களுக்குமாக சேர்த்து நான் சம்பாதிக்கக்கூடிய காசு போதுமானதாக இல்லை. என்னுடைய சாமர்த்தியத்தையும் விகட கவித்தன்மையையும் கவிபாடும் ஆற்றலையும் சாதுரிய குணத்தையும் நீங்கள் அரசரிடம் எடுத்துச் சொல்லி எனக்கு அரசவையிலே ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் உங்கள் புண்ணியத்தில் நாங்களெல்லாம் பிழைத்து போவோம். நீங்கள்தான் அதற்கு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட ராஜகுரு ஒரு நொடி யோசித்து பார்த்து, இவனுடைய சாமர்த்தியமும் இவனுடைய வாக்கு சாதுரியமும் அரசவைக்கு சென்று அரங்கேற்றப்பட்டால் நம்முடைய பதவிக்கே இவன் ஆபத்தாக வந்து விடுவான் என்ற எண்ணம் கொண்டு உடனடியாக தெனாலிராமனிடம், அதற்கென்னப்பா, உன்னை போன்ற சாமர்த்தியசாலி அரசவையில்தான் இருக்க வேண்டும். நீ சில வாரங்கள் பொறுத்திரு. இங்கிருந்து நான் மறுபடியும் அரசவைக்கு சென்று அரசரிடம் உன்னை பற்றி எடுத்துச் சொல்லி ஆள் அனுப்பி விடுகிறேன். அதன் பின் நீ இங்கிருந்து புறப்பட்டு வா என்று கூறி இவனை பற்றி எந்த செய்தியும் அரசனுக்கு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு மங்களகிரியிலிருந்து புறப்பட்டு விஜயநகரம் சென்று சேர்ந்தார். அதோடு தெனாலிராமனை ராஜகுரு மறந்தும் விட்டார். ராஜகுரு நம்மிடம் ஆளனுப்பி விடுவதாக சொல்லி இருக்கிறார். அதனால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடும் என்ற ஆசையிலே தெனாலிராமன் ராஜகுரு சொன்ன ஆள் வருகிறார்களா என்று காத்து கொண்டிருந்தான். நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதக்கணக்கில் ஓடிவிட்டன. ராஜகுரு வருவதாக சொன்ன ஆட்கள் யாரும் வரவில்லை. இதனால் மனம் நொந்து போன தெனாலிராமன் காளிதேவியை வழிபட்டு, அம்மா, அவர் ராஜகுரு, அவர் சொன்ன வாக்கிற்கு தகுதியாய் நடந்து கொள்வார் என்று இத்தனை காலமும் காத்திருந்தேன். ஆனால் அவர் ஆளனுப்பி விடுவதாக தெரியவில்லை. அதனால் இங்கிருந்து நான் நேரில் சென்று அவரை விஜயநகரத்திலேயே வைத்து சந்தித்து அவருடைய சிபாரிசின் மூலமாக அரசவையிலே சேர விழைகிறேன். நீதான் பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தன் மனைவி மகனோடு சேர்ந்து பல நாட்கள் நடைப்பயணமாக நடந்து மங்களகிரியிலிருந்து விஜயநகரம் சென்று சேர்ந்தார். அங்கே ராஜகுருவினுடைய இல்லத்தை கேட்டு விசாரித்து கொண்டு சென்றவர் ராஜகுருவின் தரிசனத்திற்காக காத்திருந்தார். மங்களகிரியிலிருந்து ராமன் என்பவன் வந்திருப்பதை அறிந்து கொண்ட ராஜகுரு, இவன் ஏன் வந்தான்? இவனை எப்படியாவது இங்கிருந்து அனுப்பி வைத்து விட வேண்டும். இவன் இங்கேயே தங்கிவிட்டால் அதனால் நமக்கு பல்வேறு இடையூறுகள் வரும். நம்மை விடவும் இவன் சாமர்த்தியசாலியாக இருக்கிறான். அதனால் அரசனுடைய ஆதரவை பெற்றுவிட்டால் நம்முடைய இடத்திற்கே அபாயம் வந்துவிடும் என்று பயந்தவர் தெனாலிராமனை சந்திக்க காலம் தாழ்ந்து வந்தவர் தெனாலிராமனை பார்த்ததும் ஆச்சரியமாக, யாரப்பா நீ? என்னை எதற்காக நீ சந்திக்க வேண்டுமென்றாய் என்று கேட்டார். பதறிப்போனான் தெனாலிராமன். ஐயா, நான் தெனாலி என்ற ஊரைச் சேர்ந்த ராமன். உங்களை மங்களகிரி தலத்திலே சந்தித்தேன். என்னுடைய கவிபாடும் திறமையை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் விஜயநகரத்திற்கு வரும்படியாக ஆளனுப்பி விடுவதாக சொன்னீர்கள். நானோ தரித்திரனாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பம் பிழைத்து போக நீங்கள்தான் உதவ வேண்டும். அரசவையிலே எனக்கு பதவி வாங்கித் தருவதாக நீங்கள் வாக்கு கொடுத்தீர்களையா, மறந்துவிட்டீர்களா என்று கூறினான்.
இதை கேட்ட ராஜகுரு, இவன் எல்லாவற்றையும் இவ்வளவு துல்லியமாக நினைவில் வைத்திருக்கிறானே என்று கருதி, அப்பா, நான் மங்களகிரிக்கு வந்தபோது பல ஆயிரம் மக்கள் என்னை வந்து தரிசித்தார்கள். ஆனால் அதில் உன்னை நான் பார்த்ததாக எனக்கு நினைவு இல்லை. உன்னை யாரென்றே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ராஜகுருவிடம் வந்து வாக்கு கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லுவது அநாகரீகமானது. இப்படிப்பட்ட செயலை அரசன் அறிந்து கொண்டால் உனக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பான். உடனடியாக இந்த வீட்டை விட்டு வெளியேறு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறியதோடு காவலாளர்களை வைத்து தெனாலிராமனை வீட்டை விட்டு வெளியே செல்லும்படியாக வற்புறுத்தினார். மனம் நொந்து போன தெனாலிராமன் வெளியேறியவன் இந்த ராஜகுருவினுடைய தந்திரம் இவ்வளவு மோசமானதா என்பதை அறிந்து கொண்டு இவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கருதினான். அதன்படியே ரொம்ப சாதுரியமாக ஒரு திட்டத்தையும் தீட்டினான். மறுநாள் விடியல் வேளையில், இன்னும் சூரியோதயம் ஆகாத வேளையிலே ராஜகுரு தன் இல்லத்தை விட்டு குளக்கரைக்கு செல்வதை பார்த்தான். அவரை பின்தொடர்ந்து சென்றான். சென்றவன் அவர் குளக்கரைக்கு சென்றதும் தன்னுடைய உடைகளையெல்லாம் களைந்து வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி நீராடி கொண்டிருப்பதை அறிந்தவன் உடனடியாக சாதுரியமாக ஒரு திட்டத்தை தீட்டினான். அந்த திட்டத்தின்படி ராஜகுரு குளத்திலே மூழ்கி குளித்து கொண்டிருந்த போது கரையில் வைத்துப்பட்டிருந்த அவருடைய உடைகளையெல்லாம் கவர்ந்து கொண்டு போய் ஒளிந்து கொண்டான் தெனாலிராமன். ஒளிந்த இடத்திலிருந்து ராஜகுருவை நோட்டமிட்டான். குளித்து முடித்து கரைக்கு வந்த ராஜகுரு தன்னுடைய உடை அணிகலன்கள் எல்லாம் காணாமல் போயிருப்பதை பார்த்து பதறினார். என்ன ஆனது? நதியின் வேகத்தில் கூட அடித்துச் செல்ல முடியாதே, யாரோ வந்து இதையெல்லாம் கவர்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர் தவித்து கொண்டிருந்த போது அங்கிருந்து வெளிப்பட்ட தெனாலிராமன் தன் கையிலே ராஜகுருவினுடைய உடைகள் இருப்பதை மறைத்து வைத்து கொண்டு நின்றான். ஒரு நொடிப்பொழுதில் இவன்தான் இந்த சேட்டைக்கு காரணம் என்பதை புரிந்து கொண்ட ராஜகுரு, தெனாலிராமா, இது தவறான செயல். நான் அரச குரு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த குளத்திற்கு நீராட நிறைய மக்கள் வந்து விடுவார்கள். இந்த நிலையில் நான் நின்றால் அது பெரிய பாவச் செயல். ஒழுங்காக என்னுடைய உடைகளை கொடுத்துவிடு. இல்லையால் நான் கரையேறி வந்தால் அரசனிடம் சொல்லி உனக்கு கடும் தண்டனை பெற்றுத் தருவேன் என்று கூறி மிரட்டி பார்த்தார். இதற்கெல்லாம் அசராத தெனாலிராமன், நீங்கள் யாரையா? உங்களை நான் இதற்கு முன்பாக பார்த்ததே இல்லையே. நான் இந்த குளத்திற்கு நீராடதானே வந்தேன். என்னிடம் உங்கள் துணிகளையெல்லாம் நீங்கள் எப்போது கொடுத்து வைத்தீர்கள் என்று கேட்டான். இதை கேட்ட ராஜகுரு, இவன் இப்படியெல்லாம் விவகாரமாக ஏதாவது செய்தாலும் செய்து விடுவான் என்று பயந்தவர், இனிமேல் இவனை மிரட்ட வேண்டாம் என்று கருதி, சரி, நான் செய்த செயலுக்கு என்னை நீ மன்னித்து விடு. இப்போது என்னுடைய உடைகளை கொடுத்து விட்டால் உனக்காக நான் வந்து ராஜாவிடம் பரிந்து பேசுகிறேன் என்றானாம். இதை கேட்ட தெனாலிராமன், ஐயா, இதற்கு முன்பே இதுபோல் ஒரு வாக்கு கொடுத்து அப்படி நான் எதுவும் சொல்லவில்லை என்று பிழை செய்தவர் நீங்கள். உங்கள் வாக்கை நான் ஒரு காலத்திலும் நம்ப மாட்டேன். உங்களுக்கான ஆடைகளை நான் தருகிறேன். ஆனால் நீங்கள் ஒரு சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும். அதன்படி உங்கள் ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டவுடன் என்னை உங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு ராஜவீதிகள் வழியே வலம் வர வேண்டும் என்று கூறினான். இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கும் போது அவன் கூறிய எந்த விதியையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருந்த ராஜகுரு, அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். தெனாலிராமன் கொடுத்த உடைகளை அணிந்து கொண்ட ராஜகுரு அவனை முடியாதபடிக்கே தன் தோளிலே சுமந்து கொண்டு நகரத்தின் ராஜவீதிகளிலே வலம் வந்தார். அப்போது நகரமாந்தர்கள் அத்தனை பேரும், இது என்ன விந்தை, அரசனே விழுந்து வணங்கக்கூடிய தாத்தாச்சாரியர் ராஜகுரு இப்படி யாரோ ஒருவனை தன் தோளிலே சுமந்து கொண்டு அதுவும் பகல் வேளையில் ராஜவீதிகளிலே வலம் வருகிறாரே என்று பயந்தார்கள். இந்த செய்தி உடனடியாக அரசனுக்கும் சென்று சேர்ந்தது. மன்னன் உப்பரிகையிலிருந்து தெனாலிராமன் செய்யக்கூடிய இந்த செயலை ஓடி வந்து பார்த்தான். பார்த்தவன் பதறிப்போனான். தாத்தாச்சாரியர் எவ்வளவு வாசித்து தேர்ந்தவர், அவரை தோளில் அமர்ந்து கொண்டு அவருடைய தோளில் அமர்ந்து கொண்டு யாரோ ஒருவன் வீதிகளில் வலம் வருகிறானே என்ற கோபம். உடனடியாக காவலாளர்களை அழைத்து அங்கே வீதியிலே ஒருவன் ராஜகுருவின் மேல் அமர்ந்து கொண்டு பயணம் செய்கிறான். மேலே அமர்ந்திருப்பவனை உடனடியாக அழைத்து வந்து அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார். அதன்படியே அங்கே ஓடிச் சென்ற காவலாளர்கள் அதற்கு முன்பாக தெனாலிராமன் செய்த செயலை அறியாதவர்கள். மன்னன் தன்னை கோபத்தோடு பார்ப்பதை அறிந்து கொண்ட தெனாலிராமன் உடனடியாக ராஜகுருவின் தோளிலிருந்து கீழே குதித்து அவருடைய கால்களிலே விழுந்து வணங்கி, ஐயா, சிறுபிள்ளைத்தனமாக தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக கொஞ்ச தூரம் உங்களை நான் தோளிலே சுமந்து செல்கிறேன் என்று கூறி ராஜகுருவை தன் தோளிலே ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டு சென்றான். அப்போது ஓடி வந்த காவலாளர்கள், தோளில் மேல் அமர்ந்திருப்பவனுக்கு தானே தண்டனை சொல்லப்பட்டது என்று அறிந்து, அமர்ந்திருப்பவர் ராஜகுருவானாலும் அரசனுடைய கட்டளை என்று கூறி ராஜகுருவை தோளிலிருந்து இறக்கி அவருக்கு தக்க தண்டனை கொடுத்தார்கள்.
இதை சற்றும் எதிர்பாராத ராஜகுரு மன்னரிடம் சென்று முறையிட்டு, இந்த தெனாலிராமன் இப்படி ஒரு செயலை செய்துவிட்டான், அவனை கடுந்தண்டனைக்கு நீங்கள் ஆளாக்க வேண்டும் என்று கூறினார்கள். தெனாலிராமனை அழைத்து வழக்கை விசாரித்தார் கிருஷ்ணதேவராயர். நடந்தவற்றையெல்லாம் தெனாலிராமன் உண்மையாகச் சொல்லிவிட அதை கேட்டு சிரித்த கிருஷ்ணதேவராயர், இருந்தாலும் ராஜகுருவை இந்த தூரத்திற்கு அவமானப்படுத்திய பாவத்திற்கு உன்னை சிரச்சேதம் செய்ய வேண்டும் என்று கூறி காவலாளர்களை அழைத்து இவனுடைய தலையை கொய்து விடுங்கள் என்று ஆணை பிறப்பித்தான். தன் உயிருக்கே சேதம் வந்திருப்பதை அறிந்த தெனாலிராமன் அவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பாக சிறைச்சாலைக்கு செல்லும் வழியிலேயே அவர்களிடம் ஒரு விதத்தில் அழகாக பேசி, சாதுரியமாக பேசி, நான் உங்களுக்கு நிறைய பொன்னும் பொருளும் தருகிறேன், என்னுடைய உயிரை மட்டும் நீங்கள் காத்துத் தாருங்கள், ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினான். இதை கேட்ட காவலாளர்களும், சரி பொன்னும் பொருளும் தருகிறான் என்றால் இந்த ஏழை அந்தணனை விட்டு விடுவோம் என்று அவனை ஓடிச் செல்லும்படியாய் சொல்லி, இந்த ஊரில் இனி இருக்காதே, வேறு ஊருக்கு சென்று பிழைத்துக்கொள் என்று கூறிவிட்டு இறந்து கிடந்த ஒரு கோழியினுடைய இரத்தத்தை வாளில் தேய்த்து கொண்டு மன்னனிடம் சென்று தெனாலிராமன் சிரச்சேதம் செய்யப்பட்டான் என்ற செய்தியையும் கூறிவிட்டார்கள். இதை கேட்ட மன்னன், சரி இதோடு இது முடிந்தது என்று நினைத்திருந்தான். ஆனால் சில நாளுக்கெல்லாம் அங்கே இருந்த வேறு சில அந்தணர்கள் மன்னனிடம் வந்து, என்ன இருந்தாலும் ஒரு அந்தணனை இப்படி சிரச்சேதம் செய்தது கொடும் பாவச் செயல், அதனால் அதற்கு பிராயச்சித்தமாக சில பூஜைகள் செய்ய வேண்டும், அதற்கு 1000 வராகன் தங்கம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மன்னனும் அவர்கள் கூறியதை நம்பி ராஜகுருவை அழைத்து தெனாலிராமனை சிரச்சேதம் செய்த பாவத்திற்கு பூஜைகள், பரிகார பூஜைகளை அமாவாசை அன்று இரவிலே ஊர்கோடியிலே இருக்கும் ஆலமரத்தின் அடியில் வைத்து செய்ய வேண்டுமாம், அதை நீங்கள்தான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று கூறி மறைந்தான். இதை கேட்ட ராஜகுரு பயந்து போனார். இதெல்லாம் நமக்கு தேவையா? தெனாலிராமனை வேலைக்கு சேர்த்து வைத்திருந்தால் இப்படியெல்லாம் பாவம் நமக்கு வந்து சேர்ந்திருக்காதே என்று நொந்தார். இருந்தாலும் அவன் கூறியபடியே அமாவாசை அன்று நடு இரவில் ஊர்கோடியிலே இருந்த ஆலமரத்தின் அடியில் பரிசாரகமாக சில பூஜைகளை எல்லாம் செய்து, தெனாலிராமனுடைய ஆவி இனி இந்த ஊரை விட்டு போகட்டும் என்று கூறி சப்தம் எழுப்பினார். யாரும் எதிர்பாராத விதமாக ஆலமரத்தின் உச்சியிலிருந்து ஒரு உருவம் ஊங்காரம் செய்து கொண்டு சப்தமெழுப்பியபடி குதித்து ஓடி வந்தது. இதை பார்த்து அலறிய ராஜகுருவும் மற்றைய அந்தணர்களும் அரசனிடம் சென்று நடந்தவற்றையெல்லாம் கூறி, இனி தெனாலிராமனுடைய ஆவியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அதனால் ஊருக்கு நிறைய சேதம் வரவிருக்கிறது என்று கூறி பயந்து வீட்டிற்கு சென்றார்கள். மன்னனோ கவலையில் ஆழ்ந்தான். சில நாளுக்கெல்லாம் ஒரு பெரிய தபஸ்வி விஜயநகரத்திற்கு வந்தார். அரசன் அவருடைய சிறப்புகளை அறிந்து அவரை உபசரித்து, ஐயா, இந்த ஊரிலே தெரியாமல் நாங்கள் ஒரு அந்தணனை கொன்றுவிட்டோம், அவனுடைய ஆவி ராட்சசனாகி இந்த ஊரை சுற்றி வருவதாக அறிகிறேன், இதனால் என் ஊருக்கும் நாட்டு மக்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அந்த துறவியும், என் தவ வலிமையால் சில காலம் அந்த ஆவியினால் வரக்கூடிய சிரமங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறேன், ஆனால் இது முடிவான தீர்வாகாது என்று கூறினான். ஐயா, முடிந்த தீர்வாக அந்த ஆவியால் எந்த தீங்கும் வராதபடி நீங்கள்தான் மனமிருங்கி உதவ வேண்டும் என்று கூறினான். அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா என்று கேட்டான். அந்த தபஸ்வியும், நான் நினைத்தால் அது செய்ய முடியும் என்று கூறி அணிந்திருந்த தபஸ்வி வேடத்தை களைந்து கொண்டு வந்து நின்றான். அப்போதுதான் மன்னன் உணர்ந்து கொண்டான், இது தெனாலிராமன் தான் என்று. மனமகிழ்ந்து சிரித்து அந்த இடத்திலே அமைதி நிலவும்படியாக மாற்றினான் தெனாலிராமன். எந்த எண்ணத்தோடு யாருக்கும் தீங்கு என்ற ஒன்றை மட்டும் நினையாமல் இருப்பவர்களுக்கு இறைவன் என்றும் துணையிருப்பான் என்பதற்கு சாட்சியாக தெனாலிராமனுடைய இந்த கதை. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.